ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி தலைப்பு, ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றியது. கள்ளக்குறிச்சியில் இயந்திரங்கள் நிறைய தயாரிக்கப்படும் ஒரு பகுதி. அங்கே ஒரு நாள் நான் சென்றிருந்த போது சாலையோரத்தில் ஒரு சிறிய கடையில் ஒருவர் கையால் இடியாப்பம் பிழிந்து கொண்டிருந்தார். வெயிலில் வியர்வை சிந்தியபடி வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார். நான் அவரிடம் நின்று பேசினேன். அண்ணா, எப்படி வியாபாரம் போகுது என்று கேட்டேன். அவர் சிரித்தபடி, அம்மா, கையில் தான் இடியாப்பம் பிழிஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம வாழ்வு. தினமும் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றார். அவர் கஷ்டப்பட்டு உழைப்பதை பார்த்தவுடன் நான் முன்பு யூடியூபில் பார்த்த ஒரு வீடியோ ஞாபகம் வந்தது. அதில் இடியாப்பம் பிழியும் ஒரு மிஷின் இருந்தது. சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான இடியாப்பம் தயாராகும். உடனே என் மொபைலை எடுத்து காட்டினேன். அண்ணா, பாருங்க, இந்த மிஷின் வாங்கினா ஒரு நாளைக்கு உங்க உற்பத்தி பல மடங்கு அதிகமாகும். கையால் பண்ற கஷ்டமும் குறையும் என்றேன். அவர் கவனமாக அந்த வீடியோவை பார்த்தார். அப்படியாமா, இது நல்ல ஐடியா மாதிரி இருக்கே என்றார். அதன் பிறகு நாட்கள் நகர்ந்தன, வருடங்கள் ஓடின. 2-3 ஆண்டுகள் கழித்து அதே பகுதியை மீண்டும் சென்றபோது அவரை மீண்டும் சந்தித்தேன். இந்த முறை அவர் பழைய மாதிரி கையால் வேலை செய்யவில்லை. கடை பெரியதாக மாறியிருந்தது. உள்ளே மிஷின்கள் ஓடிக்கொண்டிருந்தன. வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இடியாப்பம் பைகள் வரிசையாக தயாராகி கொண்டிருந்தன. அவர் என்னை பார்த்தவுடன் சந்தோஷமாக ஓடி வந்தார். அம்மா, நீங்க காட்டின அந்த மிஷின் நான் வாங்கிட்டேன். இன்று எல்லாமே மிஷின் தான். உற்பத்தி அதிகமாயிடுச்சு. கடை நல்லா வளர்ந்திருக்கு என்றார். அவரின் கையில் புதிய ஆப்பிள் ஐபோன் இருந்தது. முகத்தில் நம்பிக்கை, வாழ்க்கையில் முன்னேற்றம். அந்த நொடியில்தான் ஒரு உண்மை புரிந்தது. சில நேரங்களில் நம்ம கேஷுவலா சொல்லும் ஒரு வார்த்தை மற்றொரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும். ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு புதிய ஐடியா, ஒரு சரியான வழிகாட்டுதல், இவை ஒருவரை கஷ்டத்திலிருந்து வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். அதனால் யாராவது ஒரு விஷயம் சொன்னால் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கூர்ந்து கேளுங்கள், வார்த்தையை கவனியுங்கள். ஏனெனில் ஒரு வார்த்தை ஒரு மனிதன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி உடையது. இதன் மூலம் சரியான நேரத்தில் கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை வாழ்க்கையின் திசையையே மாற்றும். இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.